வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஆரம் ஹெர்பல்ஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.rmherbals.in இதில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம். ஸோ மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமான ஒரு விஷயங்க. ஸோ இன்றைக்கி ஆரம்பமே மங்களகரமாக ஆரம்பிக்க போகிறோம். பொதுவாக மஞ்சளில் எத்தனை வகை இருக்குது, மஞ்சளை வச்சு எப்படியெல்லாம் நம்ம அழகாக்கிக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட பதிவு. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யூ லுக் சோ கார்ஜியஸ். எனக்கு வந்து நான் சரோஜா தேவி மேம் கிட்ட உட்காந்து பேசுகிற எஃபெக்ட் எனக்கு மேடம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. மேம், உங்களோட ஸ்கின் டோன் மாதிரி அவ்வளோ அழகா லைவ்லியாக இருக்கணும்னா மஞ்சள் பயன்படுத்தலாமா? மஞ்சளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்கவே கூடாது. டெய்லியில் வந்து மஞ்சளை உபயோகிக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் உங்கள் அழகை ஜாஸ்தி ஆக்கிக்கிறீங்க. பட் எல்லாருக்குமே வந்து இந்த மஞ்சள் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துறதுன்னா அந்த டிண்ட் வந்துடும் அப்படின்னு சில பேருக்கு, நிறைய பேர் அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா சடன்னாக எல்லாருக்கும் மஞ்சள் மேலே ஒரு ஆசை வந்துடுது. நிறைய வியூவர்ஸ் வந்து எனக்கே வந்து ஃபோன் பண்ணுறதுலாம் மஞ்சளை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. மஞ்சளை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அதில் வெரைட்டிஸ் இருக்குங்க. கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள், கறி மஞ்சள், விரலி மஞ்சள், பசு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இதில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு சில வெரைட்டி, விரலி மஞ்சள், கறி மஞ்சள்லாம் குக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கிழங்கு மஞ்சளையும் உடலுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் அந்த மஞ்சள் ஒரு காலத்தில் உபயோகப்படுத்தும்போது காலுக்கு யூஸ் பண்ணும்போது பாதம் வந்து மஞ்சள் ஆகும், ஆனால் மஞ்சள் கலர் மாதிரி தெரியாது. பட் இப்போ வந்து கெமிக்கல் அதில் வந்து கலரிங் கொடுக்கறதுனால அந்த மஞ்சள் வந்து உபயோகப்படுத்தும் பொழுது, அந்த குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோமே, அதை உபயோகப்படுத்தும் போது ரஃப் ஆகுது, கலர் ஆகுது, சாரியிலலாம் டிண்ட் வருது, இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ பொங்கல் போது பசு மஞ்சள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் வாங்குவோம் இல்லையா, இலையோடு வாங்கி அதை உபயோகப்படுத்துகிறோம். அந்த பசு மஞ்சள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தும் போது, வெதர் இட் இஸ் எ மேல் ஆர் ஃபீமேல், ஆண்களும் உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வந்திருக்கு எனக்கு. ஆண்களும் உபயோகப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, இந்த பசு மஞ்சளே வந்து நல்ல பசுமை அப்படிங்கிற வார்த்தை இருக்கா மாதிரி அது கொடுக்குற கலரும் மஞ்சளாக கொடுக்காம எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம முகத்தில் வந்து ஒரு பீச் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வந்து டார்க்கும் இருக்காது, நல்ல ஒயிட்டும் இருக்காது, நல்ல மஞ்சளும் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் நிலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அழகான கலர் கிடைக்கிறதோட கம்ப்ளெக்ஷனையும் கூட்டும், அழகையை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா, பசுமஞ்சள் சீசனில் ஒரே ஒரு பசுமஞ்சள் இருந்தாலும் போகிறோம். அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணியை வச்சு இந்த கொதிக்க வச்ச வாட்டரில் இந்த சாரை போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் நீராவி பிடிங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த ஸ்டீம் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இதுக்கு தமிழில் வெர்ஷன் கொடுத்தேன்னா, நிறைய பேர் வியூவர்ஸ் இங்கிலீஷ் வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவி பிடிக்கிறது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் எடுக்கிறது. இதை எடுத்துட்டு நல்ல அதே வாட்டரையே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸில் போட்டு அந்த ஐஸ் பேக்ஸை, மஞ்சள் கலந்த நீரால் கலந்த ஒரு ஐஸ் பேக்ஸை எடுத்து ஆவி பிடிச்ச உடனே ஒத்தி எடுத்து பாருங்கள். உங்கள் அழகை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த ஆவி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். இதை தவிர எனக்கு வந்து நிறைய பிளாக் டாட்ஸ் இருக்குது, மூஞ்சியில் நிறைய வந்து பருக்கள் வந்து அடையாளம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இதே பசுமஞ்சளோட கூட ஒரே ஒரு வேப்பந்தளிர், ஒரே ஒரு எலுமிச்சை இலை, இது 3ஐயும் நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை மட்டும் ஹோல் ஃபேஸ்லேயும் போட்டு ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்தா போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுருந்தா போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சில்லுன்னு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஐஸ் பேக்ஸ் வச்சு பாருங்கள். அப்போ வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து பருக்கள்லாம் வளர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். இதே மாதிரி கரும்புள்ளிகள் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு கீழே வரது இருக்குது. ஃபேஸில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது கருமை படுறதுக்கு. இது எல்லாத்தையுமே போக்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழகான கம்ப்ளெக்ஷன் நாட் மஞ்சள் கலர் கிடையாது. என்ன கரெக்டான கலர் வேணுமோ அதை பளபளப்போட உங்களுக்கு கிடைக்கும். வேறு என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து தைலம் காய்ச்சிக்கலாம். இது எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, மஞ்சள் பவுடராக யூஸ் பண்ணால் அது ட்ரை ஆகுது.
ஸ்ட்ரெயின் ஆகுது, அதே மாதிரி நல்ல ட்ரை ஆயிடும். அந்த பவுடர் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த சில பேர் இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க மேம், மஞ்சள் நிறைய யூஸ் பண்ணா கூட ஸ்கின் வந்து ஏஜ்டா தெரியுமா? அதுதான், அந்த ஏஜடா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கிழங்கு மஞ்சளோ இல்லை வேற ஏதான மஞ்சளோ அதில் கலக்கிற கலரிங் ஏஜென்ட் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஆயிடுறது. ஸோ ஸ்கின் வந்து நம்ம வந்து அழகை கூட்டும்னு சொல்லி மென்மையாக்கும்னு சொல்லி நிஜம் மஞ்சளை சொல்லும்பொழுது ஆர்டிஃபிஷியல் கலரிங் கலந்த மஞ்சளை உபயோகப்படுத்தும் போது ஆப்போசிட்டாக தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இது எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலாம். என்னென்னா பசு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், ஈவன் கிழங்கு மஞ்சள் கூட ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம். இது ரெண்டும் 1/4 கிலோ, அது வந்து ஒரே ஒரு கிழங்கு எடுத்து எல்லாத்தையுமா நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த தூளெல்லாம் அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அது செட்டில் ஆனோடனே அந்த எண்ணெயை ஹோல் பாடியில் நீங்கள் தடவிட்டு ரெகுலராக தடவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒன்ஸ் இன் 2 days நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் ஹோல் பாடி யூனிஃபார்மாக ட்ரைனஸும் இல்லாத நல்ல கம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமான கம்ப்ளெக்ஷன் எதுவோ அந்த கம்ப்ளெக்ஷன் குறையாமல் கரும்புள்ளிகள்லாம் இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்கும். இது வந்து எப்படின்னாக்கா பிகாஸ் யூ ஆர் நாட் யூஸிங் எனி கெமிக்கல் மிக்ஸ்ட் டர்மரிக். சூப்பர் சூப்பர் மேம். ஆக்சுவலாக மஞ்சளில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றத ஃபட்டாஃபட்டா நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த பதிவை பார்த்துட்டு மக்கள் இனிமேல் வந்து நிறைய மஞ்சள் உபயோகம் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட தரமான மஞ்சள் வாங்கணுன்னா எப்படி மேம்? எங்ககிட்ட வந்து என் ப்ராடக்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்டில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். கஸ்தூரி மஞ்சள் வாசனை கொடுக்கறது அதோடு இல்லாமல் இந்த கலர் வந்து கரெக்டாக மாற்றும், கரும்புள்ளிகளை துரத்தும், நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், ரஃப் ஆக்காது, ஓகே, சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ எங்களோடதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் டெய்லியிலே யூஸ் பண்ணலாம். குளிச்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு தேவையான ஹோல் பாடி அப்படியே போட்டுன்ட்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தால் எங்கேயுமே வந்து டின்ட்டு வராது. சாரியில் ஆகிறது, ஈவன் யங் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட சல்வார்ஸில் ஆகிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே ஆகாது. அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சம்பழச்சாரும் இந்த கஸ்தூரி மஞ்சளும் கலந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது, எந்த மாதிரி டவுட்டும் இல்லாத என்னோட பாடி நல்லா மாறிடுது, நல்லா வந்து ப்ளீச் ஆகிடுது, அதாவது சன் டேன்லேருந்து இது எடுக்கும். சூப்பர் மேம். ஸோ மேம் நம்ம இவ்வளோ நேரம் மஞ்சளை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ உங்ககிட்ட வந்து மஞ்சள் கலந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கா? பேசுறதோட நிறுத்திப்போமா? அதானே, ப்ராடக்ட் இல்லாமல் நான் எப்படி சொல்வேன்? இதோ பாருங்க பக்கத்துலேயே வச்சுருக்கேன், டர்மரிக் ஃபேஸ் வாஷ். ஓகே, ஸோ மக்களே இதோ பாருங்க, நமக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். இதை வந்து நீங்கள் பூசிக்கிறதுனால நிறைய மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேம் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் டெய்லியே இதை பயன்படுத்திக்கலாம். www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் இந்த ப்ராடக்டை வாங்கி எல்லாருமே பயனடைங்க. ஸோ மேம் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த டர்மரிக் ஃபேஸ் வாஷை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வியூவர்ஸ்க்கு சொல்லும்போது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம், இதை நான் வாங்காமல் இன்றைக்கி நான் இங்கேருந்து போகிறதில்ல. எக்ஸாக்ட்லி, நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள் பேக்குள்ளே வச்சுருவேன்.